இந்த ட்ரெயினை பற்றி சொல்லணும்னா இந்த ட்ரெயின் ஒரு ஸ்பெஷலாக ஓடி இருக்கிற க்ரௌட்ஸ் அந்த டிமாண்ட்ஸை பார்த்துட்டு இது வந்து பெர்மனண்ட் ஆக்கின ஒரு ட்ரெயினை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எர்ணாகுளம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன். எஸ், எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ரெயின் ட்ராவலை பண்ண போகிறாங்க. எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரெயினை பற்றி சொல்லணும்னா இந்த ட்ரெயின் ஒரு ஸ்பெஷலாக ஓடி இருக்கிற க்ரௌட்ஸ் அந்த டிமாண்ட்ஸை பார்த்துட்டு இது வந்து பெர்மனண்ட் ஆக்கின ஒரு ட்ரெயினை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு. எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் போகிற எர்ணாகுளம் வேளாங்கண்ணி பை வீக்லி எக்ஸ்பிரஸ் தாங்க நம்மளோட ஜேர்னி. இன்றைக்கி ஃபுல் ஸ்ட்ரெச் எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் இருக்க போகுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டோம். வெளியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே இடிச்சு போட்டுட்டாங்க. ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அம்ரித் பாரத் ஸ்கீமில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் அங்கே வெளியே பேச முடியல. ஸோ அதனால் பிளாட்ஃபார்முக்கே வந்துட்டு டைரெக்டாக வந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்படியே எனக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட எர்ணாகுளம் லோக்கோ ஷெட்டு, டீசல் லோக்கோ ஷெட். எர்ணாகுளத்தோட டீசல் லோக்கோ ஷெட் பார்த்திங்கன்னா இருக்குது. எவர் கிரீன் டீசல் லோக்கோ ஷெட்டுங்க. நம்மளோட WDG, WDP 4D எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே உள்ளே இருக்குது. அதுவும் நமக்கு ஃபேவரான இந்த ஆரஞ்சு கலர் லோக்கோலாம் பார்த்திங்கன்னா செம்ம ஃபேவரட்டான ஒரு லோக்கோ இதெல்லாம். சரி வாங்க, லைன் பை லைனாக உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் வாங்க. தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 தாங்க நம்மளோட எர்ணாகுளம் வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் நிற்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா எர்ணாகுளம் ஜங்ஷன் ஹஸ்ரத் நிசாமுதீன் மங்களா லக்ஷதீப் எக்ஸ்பிரஸ். இப்போலாம் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்முக்கு ஸ்டண்டிங் பண்ணிட்டு வராங்க. இன்றைக்கி நம்மளோட எர்ணாகுளம் வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸை புல் பண்ண போகிற லோக்கோ இதுதாங்க. WDP 4D எர்ணாகுளம் ஷெட்டோடைய லோக்கோ தாங்க இன்றைக்கி வந்து புல் பண்ண போது. இந்த ட்ரெயினுக்கு மொத்தம் 2 லோக்கோ ரிவர்சல் இருக்குது. சரி வாங்க, அது என்னன்றது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ராவல் பண்ணுற ஸ்லீப்பர் கோச்சஸ் பார்க்கலாம். AC கோச்சஸ், ஸ்லீப்பர் கோச்சஸ் எல்லாமே உங்களுக்கு லைன் பை லைனை காட்டுறேன் வாங்க. கரெக்டாக இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் அதுக்குள்ளே எல்லாத்தையும் காட்ட முடிகிற அளவுக்கு காட்டிட்டு நம்மளோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட லோகோக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு SLR கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அன்ரிசர்வ்ட் தாங்க இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒன்று அண்ட் பேக்கில் ஒன்று அன்ரிசர்வ்ட் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா AC கோச்சஸ் இருக்குது. வாங்க AC கோச்சஸ் அப்படியே காட்டுறேன். AC கோச்சஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா A1 செகண்ட் AC கோச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் AC கோச்சஸ் 2 கொடுத்துருக்காங்க. B1 B2 கொடுத்துருக்காங்க. ஸ்லீப்பர் கோச்சஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா மொத்தம் 8 கோச்சஸ் இருக்குது. S1 to S8 வரைக்கும் இருக்குது. நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது இந்த S1 கோச்சில் தாங்க. S1 கோச்சை பார்த்தா தான் ஒரு மாதிரி இன்னும் ஸ்க்ராபுக்கு போகிற கோச் மாதிரி எல்லாமே ஒரே உடஞ்ச கோச்சாகவே இருக்குது. அப்படியே காட்டுறேன், நீங்களே பாருங்கள்.
சரி ஓகேங்க, நம்மளோட ட்ராவலை போக போக சூப்பராக அது உங்களுக்கு ட்ராவலில் எல்லாம் காட்டுறேன். அண்ட் இந்த ட்ரெயின்ஸை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். வாங்க நம்மளோட ட்ராவலை சூப்பராக எர்ணாகுளம் ஜங்ஷன் வந்து வேளாங்கண்ணி வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா கொல்லம் வரைக்கும் நார்மலாக நம்மளோட கேரளா ரூட்டில் தாங்க போகுது. கொல்லம்லேருந்து தான் நமக்கு அந்த சீனிக்கான ரூட்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. அது என்னன்றது நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். வாங்க நம்மளோட சூப்பரான எர்ணாகுளம் வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்தாண்ட நிற்கிறது ட்ரெயின் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து செகந்திராபாத் வரைக்கும் போகிற ஷபரி எக்ஸ்பிரஸ்ஸுங்க. ஆன் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து கிளம்பிடுச்சிங்க. ஆனால் இன்னொன்று வந்து உங்கள்கிட்ட வந்து நம்ம வரும்போது ஷபரி எக்ஸ்பிரஸ் பார்த்துருக்கோம். அது நான் வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் செகந்திராபாத் சொல்லியிருப்பேன். செகந்திராபாத்லேருந்து திருவனந்தபுரம் வண்டி ஒரு 2 ட்ரெயின் பார்த்தீங்கன்னா முன்னா பின்ன தான் அப்படியே போக போகுது. சரி வாங்க, ட்ராவல் சூப்பராகவே போயிட்டுருக்கு. இந்த ரூட்டை வந்து நான் டே டைமில் இன்னும் சரியாக கவர் பண்ணதே கிடையாது. வாங்க இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா கவர் பண்ணி காட்டிடலாம். ஃபஸ்ட்டு அஃபிஷியல் ஹால்ட்டான கோட்டயம் ஸ்டேஷனை கரெக்டாக ஆன் டைம் ரீச் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா வீக்லி 2 days ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா மண்டே, இன்னொன்று பார்த்திங்கன்னா சாட்டர்டே. ஸோ 2 நாளும் மதியானம் 1 மணிக்கு எர்ணாகுளம் ஜங்ஷன் எடுத்து அடுத்த நாள் காலையில் 5:45க்கு பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணியை ரீச் பண்ணுறாங்க.
1636 എറണാകുളം വേളാങ്കണ്ണി എക്സ്പ്രസ് കായംകുളം ജംഗ്ഷൻ 4ാമത്തെ പ്ലാറ്റ്ഫോമിലേക്ക് എത്തിച്ചേർന്നിരിക്കുന്നു. ஆன் டைம் காயங்குளம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். அனௌன்ஸ்மெண்ட்ன்றதுனால சரியாக கேட்கல. அடுத்தடுத்து கேரளாக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெயின்ஸும் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டாப்பிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தாங்க இந்த ட்ரெயினுக்கு சின்ன சின்ன ஸ்டாப்பிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்டா இந்த ஸ்டேஷன் தான் எதுவும் பேசல நினைக்கிறீங்க, நமக்கு முக்கியமான ஸ்டேஷன்ஸில் மட்டும்தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் இந்த ட்ரெயினை பற்றினது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் ஒரு சில விஷயங்கள் நான் அப்படியே எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்கிறதுனால தான். ஸோ அதனால் ஒவ்வொரு ஸ்டேஷன் தான் விட்டு விட்டு சொல்கிறேன். எர்ணாகுளம் ஜங்ஷன் டு நம்மளோட செங்கோட்டை வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டாப்பிங்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரெயினுக்கு இருக்குது. half an hour இயர்லியாக நம்ம கொல்லம் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டாங்க. half an hour ப்ளஸ் ஹால்ட் 10 minutes டோட்டலாக நெக்ஸ்ட் 40 minutes பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லம் ஜங்ஷனில் தான் இருக்க போகிறோம். ஸோ நமக்கு முன்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு கொல்லம் ஜங்ஷனில் நமக்கு லோக்கோ ரிவர்சல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஒன்று அதை கழட்டி மாட்டுவாங்க, இல்லை வேறு ஏதாவது லோக்கோ வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் இங்கே வந்து அட்டாச் பண்ணுவாங்க. இதை வந்து டீகப்பிள் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து கொண்டு வருவாங்க, இல்லை அப்படியே விடுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. வாங்க அது எப்படின்றத பார்க்கலாம்.
வேறு லோகோவை தான் போடுவாங்கன்னு சொல்லி நான் நினச்சேன். பட் இதே லோகோவை கப்பல் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா கப்பல் பண்ணுறாங்க. அதை அப்படியே கொண்டு வந்து ஆல்ரெடி காட்டியிருப்பேன். ஸோ அதே WDP4D தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திரும்பவும் பார்த்தீங்கன்னா இங்கே கொல்லம் ஜங்ஷன்லேருந்து எங்கள் நாகப்பட்டினம் வரைக்கும் இந்த லோக்கோ தான் புல் பண்ண போது. இடையில ஒருவேளை பேங்கரை தான் அட்டாச் பண்ணுவாங்கன்னு தெரியல. நான் மேபி புனலூர் டு அந்த காட் செக்ஷன் ஏறும்போது பார்த்தீங்கன்னா பேங்கர் அட்டாச் பண்ண சான்சஸ் இருக்குது. அது என்னன்றதை பார்க்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம போகிறதாங்க ரொம்ப சீனிக்கான ஒரு ரூட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி எலக்ட்ரிஃபிகேட் ஆகிடுச்சு. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த வந்து டெஸ்டிங்லாம் போயிட்டு இருந்தது. அதாவது இந்த டிவிஷன் டெஸ்டிங்லாம் போன பிறகு அந்த செக்கிங்லாம் போன பிறகு இன்ஸ்பெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் வந்து டீசல் தான் ஓட்டுறாங்க. ஸோ இந்த ட்ரெயினும் டீசலில் இருக்கும்போதே நம்ம வந்து ட்ரை பண்ணிடணும்னு சொல்லி நினச்சதுனால தான் சரி ஓகே இதில் போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஆல்ரெடி நம்ம வந்து கொல்லம் மெயிலில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா லாக் எடுத்திருக்கோம். ஸோ இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி இந்த ட்ரெயினை ட்ரை பண்ணுறோம். சரி வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு கப்ளிங் ஷார்ட்டு காட்டுறேன். ஏன்னா RPF இருக்கிறதுனால நான் அங்கேயே போகலை. ஸோ இந்த பக்கம் இருக்காங்கன்னு தெரில, பார்க்கலாம் என்ன. எர்ணாகுளம்லேருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் ஸ்லீப்பர் டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு சொல்லி இப்போ சொல்லிடுறாங்க. எர்ணாகுளம்லேருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் 375 ருபீஸ் ஸ்லீப்பர் ஃபேர் ஆகுது. இதே தேர்ட் ஏசி ஃபேர் பார்த்தீங்கன்னா 1020ங்க.
ஆஃப் அன் ஹவர் டிலேவாக பார்த்தீங்கன்னா புனலூர் ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்குங்க. புனலூர்லேருந்து நம்மளோட செங்கோட்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காட் செக்ஷன், அதாவது ஹில்ஸ் ரூட்டு தாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுறதுக்காக நமக்கு பேங்கர் அட்டாச் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பேங்கர் அட்டாச் பண்ணுறதுக்கும் அதுவும் ஒரு இஎம்டி லோகோ தான் பார்த்தீங்கன்னா போட போகிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நோட் பண்ணுங்களேன், என்னன்னு தெரியல, இங்கே பாருங்களேன் டிஜிட்டல் போர்டு இங்கே புனலூர் ஸ்டேஷனில் கூட இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஹவர்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அப்படியே பாருங்கள் எஸ்ஆர் ட்ரெயின் நம்பர்ஸு கோச் பொசிஷன்லாம் வரதுக்காக இந்த எலக்ட்ரிக் போர்ட்ஸ் இந்த டிஜிட்டல் போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. இந்த ரூட்டில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் கொல்லம் ஜங்ஷன்லேயே சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. அந்த 13 கண்ணார பிரிட்ஜில் கூட பார்த்திங்கன்னா போல்ஸ்லாம் மட்டும் ஒயரிங் பண்ணி அது பார்த்திங்கன்னா அது வந்து செக்கிங்கும் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. அது இன்ஸ்பெக்ஷன் பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதாங்க, இது 13 கண்ணார பிரிட்ஜ்லேயும் சூப்பராக இருக்கும் பார்த்தா அந்த கர்வ்ஸே பார்த்தா. இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் போல்ஸ் போட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக். இந்த ஒரு ரூட்டு செம்ம எவர் கிரீன் சீனிக்கான ரூட்டாக இருந்துச்சு டீசலில். ஃப்யூச்சர் டேஸில் இந்த ஒரு அதாவது புனலூர் டு செங்கோட்டை செக்ஷனும் எலக்ட்ரிக்கில் ஓடப்போகுது, எலக்ட்ரிக் லோக்கோஸில் தான் ஓடப்போகுது. அதுவும் இல்லாமல் இந்த ரூட் அதாவது இந்த புனலூர் அந்த செங்கோட்டை ரூட்டில் இந்த கொல்லம் டு செங்கோட்டை ரூட்டில் பார்த்திங்கன்னா கோச்சஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணி அதாவது கோச்சோட கொப்போஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் செக்கிங்ஸ்லாம் லாஸ்ட்டில் நடந்துச்சு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 14 to 15 கோச்சஸோட தான் பார்த்திங்கன்னா ரன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த செக்ஷனில். ஸோ அந்த கோச்சஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா இந்த ரூட்டில் இருக்கிற ட்ரெயின்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிமாண்ட் அதிகம். ஸோ அது ஒரு ரீசனாகவே பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம ட்ரெயினுக்கான பேங்கர் அதை பார்த்திங்கன்னா இதுதாங்க பேங்கர்னு சொல்லுவாங்க. புஷ் பண்ணுறதுக்காக போடுவாங்க இந்த லோக்கோ. ஸோ அதனால் அதை பேங்கர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புஷ் பண்ணுறதுக்காக புனலூர் டு செங்கோட்டை செக்ஷனுக்கு இந்த லோக்கோ தாங்க புஷ் பண்ண போகுது. ஸோ WDP 4D எர்ணாகுளம் ஸ்டோட இஎம்டி தாங்க புஷ் பண்ண போகுது. ஸோ இந்த செக்ஷனில் LHB கோச்சஸோட ரன் பண்ணுறதுக்கான எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே இந்த எலக்ட்ரிக் இன்ஸ்பெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு LHB கோச்சஸோட ஒரு ட்ரெயின்ஸை ரன் பண்ணி எந்த ட்ரெயினுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறான்னு எனக்கு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நம்மளோட கொல்லம் மெயில் அதாவது கொல்லம் டு சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் தான் மேக்ஸிமம் LHB கோச்சஸ் வந்து கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க அதெல்லாம் பார்க்கலாம். இந்த ட்ராவலை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ டைம் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இருட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு சீனிக்கான ரூட்ஸை கவர் பண்ண முடியுமோ, முக்கியமாக அந்த 13 கண்ணார பிரிட்ஜு பார்த்திங்கன்னா கவர் பண்ண நினச்சேன். பட் பார்த்தா போகிற போக்கு பார்த்தா அது கண்டிப்பாக வந்து இருட்டிடும். ஏன்னா இப்போயே ஆல்ரெடி லேட் ஆஃப் அன் ஹவர் டிலேவாக போகுது. ஸோ இதுக்கு மேலே இருக்க டிலே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுமே தவிர குறையாது. ஸோ நெக்ஸ்ட்டு எப்பயாவது வந்தால் பார்க்கலாம்.
25 மினிட்ஸ் டிலேவோட பார்த்தீங்கன்னா செங்கோட்டை ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிலேஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஆப்போசிட்டில் கிராசிங்னால தான் வேறு ஒன்றும் டிலேலாம் பெரிய டிலே கிடையாது. அண்ட் இது முக்கியமான ரூட், இந்த ட்ரெயின் போகிற ரூட்டே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ரூட்டுங்க. நம்மளோட ஈஸ்ட் டெல்டா ஃபுல் அண்ட் ஃபுல் ஈஸ்ட் டெல்டாவை கனெக்ட் பண்ணி போகிற ஒரு ட்ரெயின். கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா இது ஸ்பெஷல் ட்ரெயினாக ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு வந்து பர்மனெண்ட்டாக நம்பர் கொடுத்தாங்க. இந்த ட்ரெயின் எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் 468 கிலோமீட்டரை 16 hours 45 minutes கவர் பண்ணுறாங்க. இதே நம்ம இதுக்கு முன்னாடி கேரளாவிலேருந்து வேளாங்கண்ணியை கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் இருக்குது பார்த்தீங்களா, எர்ணாகுளம் டு காரைக்கால். ஸோ அந்த எக்ஸ்பிரஸில் நாகப்பட்டினம் போயிட்டு, அதாவது அந்த ரூட், அதாவது திருச்சி, நம்ம கோயம்புத்தூர் திருச்சி வழியாக நாகப்பட்டினம் போயிட்டு அங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு மாறி போவாங்க. ஸோ இப்போ டேரெக்ட் ட்ரெயினே இருக்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எஸ்பெஷலி இது பார்த்திங்கன்னா டெல்டாவை கனெக்ட் பண்ணுவோம். அதாவது பேராவூரணி, பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம் அந்த லைன் பார்த்திங்கன்னா அந்த லைனில் போய் திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் வழியாக பார்த்திங்கன்னா நமக்கு நாகப்பட்டினம் வேளாங்கண்ணியை ரீச் பண்ணுறது ஒரு மக்களுக்கு நல்ல ஒரு கேரளாவிலேருந்து பார்த்தா இந்த டெல்டா சைடுக்கு போகிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த ட்ரெயின்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் என்னால் முடிஞ்ச டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துட்டேங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து தூங்க தான் போகிறோம். ஏன்னா நம்மளோட ஃபோட்டோ ஓவர் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கண்ணே ஒரு மாதிரி ஆகுது, ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே மார்னிங் முடிஞ்ச அளவுக்கு ஈஸ்ட்டு டெல்டா சைடை கவர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா எங்கே இருந்தீங்கன்னா அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஒரு பிக்கஸ்ட்டு குட் நைட். குட் மார்னிங் மக்களே. 5 minutes டிலேவோட பார்த்திங்கன்னா திருவாரூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த திருவாரூர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மயிலாடுதுறை அண்ட் வந்து நீடாமங்கலம் தஞ்சாவூர் ரூட்டு. அப்போ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து அந்த திருத்துறைப்பூண்டி லைனு. ஸோ இது 3ம் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற ஒரு ஸ்டேஷன் திருவாரூர் ஸ்டேஷனுங்க. ட்ரெயினுக்கு ஒரு 5 minutes ஆல்ட் இருக்குது. ஏன்னா டிலேவாக வந்தாலும் முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளோட எக்மோர் காரைக்கால் கம்பன் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா போன பிறகு தான் இது போகும். ஒரு 5 minutes ஆல்ட் போட்டு தான் இந்த வண்டி கிளம்புவாங்க.
இந்த ட்ரெயின் போனதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட மன்னை எக்ஸ்பிரஸ் வரும். ஸோ இந்த லைன் காலையில் கொஞ்சம் பிஸியான லைனுங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான். ஆனால் டெய்லி ரன்னிங் ட்ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட காரைக்கால் கம்பன் எக்ஸ்பிரஸும் என்னோட மன்னை எக்ஸ்பிரஸ்லாம் வந்து சென்னையிலேருந்து வரும். அதே போல் இந்த ஸ்டேஷன் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம காரைக்குடி டு இந்த திருவாரூர் ஸ்டேஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த திருத்துறைப்பூண்டி லைன் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்லி டீசல் ஸ்டேஷனுங்க. நான் இன்னும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஃபிகேஷன் ஆகலை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு எண்டு டு எண்டில் டீசல்லே போட்டு பார்த்திங்கன்னா ரன் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து அந்த கொல்லம் டு செங்கோட்டை லைன் பார்த்திங்கன்னா ஃபுல்லி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டீசல் தான் ரன் ஆகிட்டுருக்கு இப்போ வரைக்கும். ஏன்னா எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸ் முடிஞ்சிருந்தாலும் டீசல் தான் ரன் ஆகிட்டுருக்கு. சரி வாங்க நெக்ஸ்ட்டு நாகப்பட்டினம் நமக்கு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி லோக்கோ சேஞ்ச் இருக்குது. எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் இந்த ட்ரெயின் கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 689 கிலோமீட்டர், 689 கிலோமீட்டர்ஸை 16 hours 45 minutes இந்த ட்ரெயின் கவர் பண்ணுது. அப்புறம் பேங்கிங் இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? லக்ஷ்மி கேளுங்க, உடனே பணம் கிடைக்கும். யாரை லக்ஷ்மி யோசிக்கிறீங்களா? 10 minutes இயர்லியாகவே பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு லோக்கோ ரிவர்சல் இருக்குது, நமக்கு டைவர்ஷன் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அதே லோக்கோ வந்து டீகப்பிள் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து கப்புள் பண்ணுவாங்க. சரி வாங்க அப்படியே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட லாஸ்ட் ஹால்ட்டான வேளாங்கண்ணிங்க. மற்றது எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து ஓவரால் எல்லாமே சொல்லிட்டேன். இன்னும் ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் எடுத்து சொல்கிறேன். சரி வாங்க அப்படியே கப்ளிங்லாம் பண்ணுறது பார்க்குறேன். ஆர்பிஎஃப்லாம் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு கப்ளிங் ஷார்ட்ஸை காட்டுறேன். லோக்கோ வரும் அந்த ஷார்ட்ஸை காட்டுறேன் பாருங்க. கப்ளிங் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, லைட்டாக உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தாங்க இருக்குது நம்மளோட வேளாங்கண்ணியை ரீச் பண்ண. ஆல்மோஸ்ட்டு 679 கிலோமீட்டர் நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் ஒரு 10 கிலோமீட்டரில் நம்மளோட டெஸ்டினேஷன் வேளாங்கண்ணியை ரீச் பண்ணிடுவோம். சரி வாங்க அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம்.
ஃபைனலி வேளாங்கண்ணி ஸ்டேஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. 10 minutes இயர்லியாகவே நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த ட்ரெயின் vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபார் த ஃபஸ்ட் டைம் நம்ம வேளாங்கண்ணி ஸ்டேஷனில் ஒரு vlog முடிச்சிருக்கோம். நான் என்ன ஸ்டார்ட் பண்ணதும் கிடையாது, முடிச்சதும் கிடையாது. சரி, இந்த ட்ரெயினை ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நான் நினச்சேன். ஸ்பெஷலாக இருக்கும் போதே ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். பட் அதுக்கு இப்போ தான் டைம் வந்துருக்குதா என்னமோ தெரில. ஸோ ட்ராவல் வைஸ் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்குங்க. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்குங்க. கேரளா பீப்புள் எல்லாருமே பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு வர்றதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்குது. நிறையா பேர் பார்த்திங்கன்னா வர்றாங்க. நிறையா பேர் பார்த்திங்கன்னா புக்கிங் பண்ணிடுறாங்க. சாட்டர்டேஸ்லாம் செம்ம டிமாண்டில் ஓடிட்டு இருக்குது. மண்டே எல்லா டேஸ்லையும் பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஓடுற 2 டேஸுமே பார்த்திங்கன்னா டிமாண்டில் தாங்க ஓடிட்டு இருக்குது. இங்கேருந்து போகும்போது சரி, அங்கேருந்து போகும்போது சரி, டிமாண்டில் தான் இருக்குது. அன்ரிசர்வ்லாம் கூட க்ரௌட்லாம் நிறையாவே இருக்குதுங்க. வீக்லி சாட்டர்டே அண்டு மண்டே மட்டும்தாங்க இந்த எர்ணாகுளம் வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் இருக்குது. மற்ற நாள்லாம் நீங்கள் நாகப்பட்டினம் போயிட்டீங்கன்னா நம்மளோட காரைக்கால் எர்ணாகுளம் டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் இருக்குது. ஸோ அங்கேருந்து வர்றவங்க, எர்ணாகுளத்துலேருந்து வர்றவங்க பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்தில் இறங்கி அங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனெக்டிங் ட்ரெயினாக நம்மளுடைய டெமோ எக்ஸ்பிரஸ் ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த டெமோ ஏறி நீங்கள் வேளாங்கண்ணியை இயர்லி மார்னிங்கே பார்த்திங்கன்னா ரீச் பண்ணிடலாம். ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குங்க. டெய்லியும் டெடிக்கேட்ஸாக பார்த்திங்கன்னா இந்த 2 ட்ரெயின்ஸுமே ஆப்ரேட் ஆகிடுது. வீக்லி மட்டும்தான் நம்மளோட எர்ணாகுளம் வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் ஆப்ரேட் ஆகுது. நம்ம இந்த ரூட்டில் பார்த்தோம்னா எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து கொல்லம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு டபுள் லைன் ரூட்டு. ஸோ கொல்லம்லேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நமக்கு சிங்கிள் லைன்லேயே தான் வந்துடுதுங்க. ஏன்னா கொல்லம் டு பார்த்திங்கன்னா கொல்லம் டு நமக்கு செங்கோட்டையிலேருந்து விருதுநகர், அதே விருதுநகர் டு நமக்கு காரைக்குடி டு அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம திருவாரூர் டு நாகப்பட்டினம் டு வேளாங்கண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி சிங்கிள் லைனில் தாங்க வருது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். இல்லை ஏதாவது தப்பு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்க, மேக்ஸிமம் இந்த ட்ரெயினுக்குரிய எல்லா டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துட்டேன். அதே மாதிரி நீங்கள் புக் பண்ணுறதுனாலும் சரி, இந்த ட்ரெயின்ஸில் நீங்கள் வீக்கெண்ட்ஸில் புக் பண்ணுறதுனால கொஞ்சம் முன்னாடியே அட்வான்ஸாக புக்கிங் பண்ணிடுங்க. ஏன்னா ட்ரெயின்ஸில் சீட்டு கிடையாது கொஞ்சம் இதாக இருக்குது. மற்ற நான் பார்த்திங்கன்னா வெயிட் லிஸ்ட் 1ல் இருக்கும்போது தான் போட்டு அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி டீசல் லோக்கோலேயே பார்த்திங்கன்னா ரன் பண்ணுறாங்க. எண்டு டு எண்டு எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து வேளாங்கண்ணி வரைக்குமே எண்டு டு எண்டு பார்த்திங்கன்னா டீசல் லோக்கோவிலே ரன் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தாங்க, ரொம்ப நாளைக்குலாம் அந்த டீசல் லோக்கோவில் ரன் பண்ண முடியாது. கொஞ்சம் நாளைக்கு தான். ஏன்னு பார்த்திங்கன்னாங்கன்னா நம்மளோட கொல்லம் டு பார்த்திங்கன்னா அந்த செங்கோட்டை லைன் ஃபுல்லி கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிஃபிகேஷன் ஆகிடுச்சு. அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா இன்னும் திருவாரூர் அந்த காரைக்குடி டு பார்த்திங்கன்னா இந்த திருவாரூர் செக்ஷனில் மட்டும் அந்த திருத்துறைப்பூண்டி அந்த லைனில் மட்டும் ஒர்க்ஸ் போயிட்டுருக்குது. இந்த கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா அதுவும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா டீசல் இல்லாமல் ஃபுல்லி எலக்ட்ரிஃபிகேஷனாக மாறப்போகுதுங்க இந்த ரூட்டும். டீசல் இருக்கும்போதே ட்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் தாங்க பார்த்திங்கன்னா நம்ம இந்த ட்ராவலை இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டுருக்கேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவலில் மீட் பண்ணுறேன். அண்ட் டெல் தென் பை ஃப்ரம் தாமோதரன்.